அயோத்தி மாஹாத்மியம் 2ஆம் அத்தியாயம் பிரம்மகுண்டம் மற்றும் சஹஸ்ரதாரா. சூத்தமா முனிவர் கூறியதாவது: சிறந்த பிராமணர்களே, சக்கர தீர்த்தம் தொடர்பான கதையை இவ்வாறு விவரித்த பிறகு அகஸ்திய மாமுனிவர் விஷ்ணுஹரியின் கதையை மேலும் கூறத் தொடங்கினார். அகஸ்திய முனிவர் கூறினார்: பகவான் ஸ்ரீஹரி அச்சுதா முன்பு அயோத்தியில் வசித்தார் என்பதை அறிந்த பிறகு பிரபஞ்சத்தை படைத்த பிரம்மதேவரும் அங்கே தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். அங்கு வந்த பிறகு பிரம்மதேவர் முறைப்படி யாத்திரை செய்தார். மேலும் ஒரு யாகத்தின் பல்வேறு தேவைகளை சேகரித்த பிறகு கட்டளைகளின்படி ஒரு யாகம் செய்தார். அதன் பிறகு உலகங்களின் தாத்தாவான பிரம்மதேவர் குண்டம் ஒன்றை தன் பெயரால் அறியச் செய்தார். இது பெரியதாகவும் பல தெய்வங்கள் அடிக்கடி வந்து செல்வதாகவும் இருந்தது. இது பாவங்களை அழிக்கும் ஒரு புனித குழி. இது பெரியது. அதன் நீர் அலைகள் நிறைந்தது. இது அல்லிகள், நீல தாமரை மலர்கள், சிவப்பு தாமரை மலர்கள் மற்றும் வெள்ளை தாமரை மலர்கள் ஆகியவற்றில் நிறைந்துள்ளது. இது கொக்கு, அன்னம் மற்றும் வாத்துக்கள் மற்றும் பிற நீர் பறவைகளுடன் மிகவும் அழகாக இருக்கிறது. கரையில் உள்ள மரங்களின் கிளைகளில் பலவிதமான பறவைகள் அழகாக அமர்ந்திருக்கும். அந்த குண்டத்தில் புனித நீராடியதும் அனைத்து சூரர்களும் மிகுந்த தூய்மையுடன் விளங்கினர். அவர்களுடைய அசுத்தங்கள் அனைத்தும் மறைந்து புன்முறுவலை பெற்றன. இந்த பெரிய அற்புதத்தை கண்டு அந்த சூரர்கள் அனைவரும் பக்தியுடன் பிரம்மதேவரை வணங்கி உள்ளங்கைகளுடன் பயபக்தியுடன் கூறியது: தேவர்கள் கூறியதாவது: தாமரையில் அமர்ந்திருக்கும் பிரம்மதேவரே, இந்த குண்டத்தின் முழு மகிமையையும் துல்லியமாக எடுத்துரைப்பீராக. அது தங்களால் தோண்டப்பட்டு அதன் ஒளிர்வு அசுத்தங்களிலிருந்து விடுபட்டது. இங்கு புனித நீராடுவதன் மூலம் நமது அசுத்தங்கள் அனைத்தும் போய்விட்டன. சூரர்களில் சிறந்தவரே, இந்த அதிசயத்தை கண்டு நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம். எனவே அதை மீண்டும் எண்ணுங்கள். பிரம்மதேவர் கூறினார்: அனைத்து சூரர்களும் இந்த குண்டத்தின் பலனையும் அதனால் ஏற்படும் பல்வேறு வகையான பலன்களையும் கவனமாக கேட்கட்டும். வெளிப்படையாக ஆச்சரியப்படும் சூரர்களே, இதை கேளுங்கள். கட்டளைகளின்படி இங்கு புனித நீராடுவதன் மூலம் பாவம் செய்யும் உயிரினங்கள் கூட வசீகரமான ஆடைகளை அணிந்து கொள்கின்றன. அன்னம் பொருத்தப்பட்ட வான் ரதத்தில் ஏறி பிரம்மலோகம் செல்வார்கள். எல்லா உயிர்களும் அழியும் வரை அங்கேயே இருப்பார்கள். சிறந்த சூரர்களே, உங்கள் திறமைக்கேற்ப தானம், ஹோமம், துலாதானம் மற்றும் அஸ்வமேதங்களை செய்து இங்கு புண்ணியத்தை பெறுங்கள். என்னுடைய இந்த ஏரியில் புனித நீராடுவதன் மூலம் ஒரு மனிதன் புகழுடையவனாகிறான். எனவே புனித நீராடுதல், தான ஜபங்கள் போன்றவற்றை ஆணைகளின்படி இங்கு செய்தால் அவை அனைத்து யஜ்ஞங்களுக்கும் சமமாக இருக்கும் மற்றும் அனைத்து பாவங்களையும் அளிக்கும். இந்த புண்ணிய குழி பிரம்மகுண்டம் என்ற பெரும் சிறப்புடைய புகழை பெறும். இந்த குண்டத்தில் நான் எப்போதும் இருப்பேன். கார்த்திகை மாதத்தின் பிரகாசமான பாதியில் 14ஆம் நாளில் சிறந்த சூரர்களே, என்னுடைய ஆண்டு விழா எப்பொழுதும் கொண்டாடப்படும். இது மங்களகரமானது மற்றும் பெரும் பாவங்களின் குவியல்களை அளிக்கிறது. சூரர்களே, தங்கம் எப்பொழுதும் விதம் விதமான ஆடைகளை பரிசாக அளிக்க வேண்டும். ஒருவருடைய திறனுக்கு ஏற்ப பிராமணர்களுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். அகஸ்திய மாமுனிவர் கூறினார். இவ்வாறு கூறிவிட்டு உலகங்களின் தாத்தாவான தேவர்களின் அதிபதியான பிரம்ம தீர்த்தத்தை மீண்டும் ஒரு முறை பார்த்துவிட்டு சூரர்களுடன் மறைந்தார். துறவியே, அன்றிலிருந்து அந்த குண்டம் பூமியில் மிகவும் பிரபலமானது. அந்த பெரிய குண்டம் சக்கர தீர்த்தத்தின் கிழக்கே அமைந்துள்ளது. சூத்தமா முனிவர் கூறியதாவது: இப்படி சொல்லிவிட்டு பானையில் பிறந்த முனிவரான அகஸ்தியரிடம் ஏராளமான தவங்களை குவித்தவர் மீண்டும் ஒரு முறை கேட்டார். பெரிய முனிவர் தொடர்ந்து வியாசமா முனிவரிடம் கதையை கூறினார். அகஸ்திய மாமுனிவர் கூறினார்: மிகவும் அதிர்ஷ்டசாலியே, மற்றொரு தீர்த்தத்தின் பலனை கேளுங்கள்.
தீய செயல்களில் ஈடுபடுபவர்களை அணுகுவது மிகவும் கடினமான தீர்த்தம். இது மிகவும் கடலில் இருந்து விடுபடுபவர் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இது சரையுவின் கரையை ஒட்டியுள்ளது. சிறந்த முனிவரே, இது பிரம்மகுண்டத்தின் வடகிழக்கில் சரையு 700 அதாவது சுமார் 700 மீட்டர் நீரில் அமைந்துள்ளது. முன்பு லோமாசா என்ற சிறந்த முனிவர் தனது யாத்திரையின் போது அங்கு வந்தார். உத்தரவின்படி புனித நீராடினார். அதன் மூலம் அவர் கடனிலிருந்து விடுபட்டு தன் பாவங்களிலிருந்து விடுபட்டார். இந்த பெரிய அதிசயத்தை கண்டு மகிழ்ச்சியுடன் முனிவர்களிடம் பேசினார். கண்களில் விழிநீர் பெருகியது. அவர் தனது கரங்களை உயர்த்தி மிகுந்த மகிழ்ச்சியுடன் பேசலானார். லோமாசா கூறினார், எல்லா தீர்த்தங்களிலும் மிகச் சிறந்த இந்த மகா தீர்த்தத்தின் சிறப்பை முனிவர்கள் காணட்டும். இதுவே சன்மோசனம் என்று அழைக்கப்படும் மிகச்சிறந்த தீர்த்தமாகும். இங்கு புனித நீராடுவதன் மூலம் உயிர்கள் இவ்வுலகின் அனைத்து கடன்களையும் மறுமை உலக கடனையும் மனிதர்களின் 3 மடங்கு கடனை அடைக்க முடியும். இவை அனைத்தும் இந்த தீர்த்தத்தில் நீராடிய உடனேயே அழிந்துவிடும். இதுவே அனைத்து தீர்த்தங்களிலும் மிகச்சிறந்த தீர்த்தமாகும். அது உடனடியாக நம்பிக்கைக்கு தகுதியான ஆதாரத்தை அளிக்கிறது. அதன் பலனை நான் கச்சிதமாக அனுபவித்திருக்கிறேன். என் கடனிலிருந்து நான் விடுபட்டு விட்டேன். எனவே புனித நீராடுதல் மற்றும் நன்கொடைகள் ஒருவரின் திறனுக்கு ஏற்பவும் கட்டளைகளுக்கு ஏற்பவும் நம்பிக்கை மற்றும் நன்மைகளை விரும்பும் நபர்களால் இங்கு செய்யப்பட வேண்டும். அவர்கள் நீராடிவிட்டு தங்கம், உடைகள் போன்றவற்றை தங்கள் திறனுக்கு ஏற்ப தானம் கொடுக்க வேண்டும். அகஸ்தியமா முனிவர் கூறினார். தீர்த்தத்தின் மகத்தான பலனை குறிப்பிட்ட பிறகு முனிவர்களில் சிறந்தவரான லோமசா தீர்த்தத்தை மகிழ்ச்சியுடன் துதிக்கும் போது மறைந்தார். இவ்வாறு பிராமணர்களே ஸ்னமோஷனா என்ற தீர்த்தம் விவரிக்கப்பட்டுள்ளது. அதில் புனித நீராடுவதால் உயிர்களின் கடன் சுமை உடனடியாக அழிந்துவிடும். ஷண மோஷனம் என்ற தீர்த்தம் கிழக்கில் சரையுவின் நீரில் உள்ளது. 20 தனுசுகள். ஒரு தனு என்பது 3.5 ஹஸ்தங்கள் தொலைவில். அதிலிருந்து பாப மோச்சனா என்ற தீர்த்தம் உள்ளது. அதில் புனித நீராடுவதன் மூலம் ஒருவன் தன் ஆன்மாவின் அனைத்து பாவங்களிலிருந்தும் உடனடியாக விடுபடுகிறான். இந்த விஷயத்தில் எந்த சந்தேகமும் இல்லை. சிறந்த முனிவரே, தீர்த்தத்தின் பெருமையை நான் கண்டேன். பாஞ்சால தேசத்தில் நரஹரி என்ற ஒரு பிராமணர் இருந்தார். கெட்டவர்களுடனான தொடர்பின் விளைவாக அவர் பாவியானார். பாவிகளுடனான தொடர்பு காரணமாக அவர் வேதங்களின் பாதையை நிந்தித்தவராக ஆனார். பிராமணரை கொன்றது போன்ற பல்வேறு வகையான பாவங்களை செய்தார். ஒரு முறை அவர் யாத்திரையில் ஈடுபட்டிருந்த சில நல்லவர்களுடன் தொடர்பு கொள்ள நேர்ந்தது. பிராமணரை பெரும் பாவங்களை செய்த பிராமணனும் அவர்களுடன் அயோத்திக்கு வந்தான். நல்லவர்களின் சகவாசத்தில் இருந்ததால் பாப மோச்சனம் என்னும் தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்தார். அவன் சிறந்த பாவங்களின் நிறை அழிந்தது. அவர் ஒரு நொடியில் பாவங்களில் இருந்து விடுபட்டார். தலை சிறந்த முனிவரே, ஸ்வர்க்கத்திலிருந்து அவரது தலையில் மலர் மழை பொழிந்தது. பிராமணர் தெய்வீக வான் ரதத்தில் ஏறி விஷ்ணு லோகம் சென்றார். புகழ்பெற்ற பிராமணரே, இந்த பெரிய அதிசயத்தை கவனித்த பிறகு நான் மிகுந்த நம்பிக்கையுடன் புனித நீராடுதல் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டது. சகல பாவங்களையும் போக்கும் பொருட்டு புனித ஸ்நானம் குறிப்பாக மாக மாதத்தின் அதாவது மாசி மாதத்தின் இருண்ட பாதியில் 14ஆம் நாளில் ஆண்கள் மேற்கொள்ள வேண்டும். தொண்டு செய்ய வேண்டும். கூடவே பிற சந்தர்ப்பங்களில் ஸ்நானம் செய்தால் அனைத்து பாபங்களும் விலகும். பாப மோச்சன தீர்த்தத்தின் கிழக்கே அதிலிருந்து சுமார் 100 தனுசுகள் சகசிரதாரா என்ற மற்றொரு சிறந்த தீர்த்தம் உள்ளது. அது எல்லா பாவங்களையும் அழிக்கக்கூடியது. இதில்தான் ஸ்ரீ ராமபிரானின் கட்டளையின் பேரில் எதிரி வீரர்களை கொன்ற வீர லக்ஷ்மண சுவாமி யோக முறையால் தனது உயிரை துறந்து தனது அசல் வடிவான அரவத்தின் வடிவை மீண்டும் பெற்றார். தனுசுவின் நீளம் 3.5 ஹஸ்தங்களுக்கு சமம் என்பது அவர்களுக்கு தெரியும். 4 ஹஸ்தாக்கள் டாண்டா எனப்படும் ஒரு அலகு ஆகும். சூதமா முனிவர் கூறியதாவது: பானையில் பிறந்த முனிவரின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஸ்ரீ கிருஷ்ண துவைபாயன வியாசமா முனிவர் ஆர்வத்தால் மீண்டும் அவரிடம் கேட்டார்,
வியாசமா முனிவர் கூறலானார், நல்ல சிறந்த புனித சடங்குகளை உடைய முனிவரே, சஹஸ்ரதாரையின் மகத்துவத்தை விரிவாக கூறுங்கள். சஹஸ்ர தீர்த்தத்தின் மகிமையை கேட்டு என் மனம் முழுவதுமாக திருப்தி அடையவில்லை. அகஸ்தியமா முனிவர் கூறினார், முனிவரே, நான் கதையை கூறும்போது கூட அதை மிகுந்த கவனத்துடன் கேளுங்கள். நான் தீர்த்தம் சஹஸ்ரதாரையின் தோற்றத்தை விவரிக்கிறேன். இது பெரும் செழிப்பிற்கு உகந்ததாகும். முன்பு ரகுகுல தலைவரான ராமர் தேவர்களின் பணியை முடித்தார். பெரிய அரசர் காலாவை சந்தித்து அவருடன் சில விஷயங்களை பேசத் தொடங்கினார். யாராவது எங்கள் அருகில் வந்து நாங்கள் ஒன்றாக ஆலோசனை கூறுவதைக் கண்டால் அவர் உடனடியாக என்னால் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அவர் நிபந்தனை வைத்தார். அவர்கள் விவாதித்து கொண்டிருந்த போது லக்ஷ்மண சுவாமி நுழைவாயிலில் நின்று கொண்டிருந்த போது பெரிய துறவியும் அருட்சாதன களஞ்சியமுமான துர்வாச முனிவர் அங்கு வந்தார். அவர் வந்தவுடன் அவர் பசி மற்றும் கலக்கத்தில் இருந்த லக்ஷ்மண சுவாமியிடம் அன்புடன் பேசினார். துர்வாச மாமுனிவர் கூறினார், சுமித்ரையின் மைந்தனே, விரைவாக சென்று நான் ஒரு வேலையில் இருக்கிறேன் என்று ஸ்ரீ ராமபிரானிடம் தெரிவிக்கவும். இதற்கு என்னுடைய வேண்டுகோளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது உங்களுக்கு தகுதி இல்லை. அகஸ்திய மாமுனிவர் கூறினார், அவன் சாபத்திற்கு அஞ்சியதால் சுமித்ரையின் மைந்தன் அவர்கள் முன்னிலைக்கு விரைந்தான். அத்ரியின் மகனான துர்வாச முனிவர் வந்து தன்னுடன் ஸ்ரீராமருடன் பார்வையாளர்களை நாடியதாக அவர் ஸ்ரீராமபிரானிடம் தெரிவித்தார். ராமபிரான் காலனிடமிருந்து விடை பெற்று அவரை அனுப்பினார். வெளியே வந்த அவர் முனிவரை சந்தித்து மிகுந்த மரியாதையுடன் அவரை வணங்கினார். இறைவன் சிறந்த முனிவர் துர்வாசருக்கு உணவளித்து அவரிடம் விடை பெற்றார். தன் சபதத்தை மீறுமோ என்று பயந்து வீரராமன் லக்ஷ்மண சுவாமியை கைவிட்டான். மாபெரும் வீரனான லக்ஷ்மண சுவாமி தன் மூத்த சகோதரனின் வார்த்தைகளை உண்மையாக்க விரும்பினான். சிறந்த புத்திசாலியான நாயகனான லக்ஷ்மண சுவாமி சரையுவின் கரைக்கு வந்தார். அவர் அங்கு சென்று புனித நீராடினார். உடனடியாக தியானம் மற்றும் அவரது அமைதியான மனதை பரிபூரண உணர்வின் ஆத்மாவில் சேர்த்தார். அவ்வாறே அங்கேயே தங்கினார். அப்போது அரவம் 1000 கவசம் அணிந்து 1000 இடங்களில் நிலத்தை துளைத்து அவர் முன் தோன்றினார். சூரர்களின் லோகத்தை சேர்ந்த சுரேந்திரனும் அழியாத உயிர்களுடன் அங்கு வந்தார். பிறகு சூரர்கள் அங்கேயே பார்த்து கொண்டிருந்த போதும் சக்கரர் இந்த இனிமையான வார்த்தைகளை லக்ஷ்மண சுவாமியிடம் சத்தியமான வார்த்தைகளால் கூறினார். அவர் அரவத்தில் இணைந்தார். தேவேந்திரன் கூறினான், லக்ஷ்மண சுவாமியே, எழுந்திருப்பாய். தங்கள் சொந்த நிலைக்கு விரைவாக செல்லுங்கள். எதிரிகளை கொன்றவரே, தேவர்களின் காரியம் தங்களால் முடிந்தது. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மாபெரும் நித்திய இருப்பிடத்தை அடையுங்கள். உங்களின் சொந்த அசல் வடிவமான ஆதிசேஷ வடிவம் அவரது அழகான முகமூடிகளுடன் வந்துள்ளார். அவர் தனது 1000 பேட்டைகளால் பூமியை 1000 இடங்களில் துளைத்தார். அவர்கள் பூமியில் 1000 துளைகளை துளைத்து மேலே வந்ததால் நல்ல புனித சடங்குகளின் இளவரசரே, அந்த இடங்கள் சேஷத்தின் 1000 முகடுகளில் உள்ள முகடுகளினால் எரிக்கப்பட்ட, அதாவது பிரகாசமாக இருந்து இந்த அற்புதமான தீர்த்தம் கரையில் உள்ளது. சரையு சஹசிரதாரா என்று நன்கு அறியப்படுவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த புண்ணிய ஸ்தலத்தின் பரப்பளவு 25 தனுசுகள். இங்கு புனித நீராடுவதன் மூலம் தான வரங்களை வழங்குவதன் மூலமும் ஸ்ரார்த்தத்தை மனப்பூர்வமாக செய்வதன் மூலமும் ஒருவன் தன் உள்ளத்தில் உள்ள அனைத்து பாபங்களையும் போக்கிக் கொண்டு விஷ்ணு லோகம் செல்வான். இங்கு நீராடிவிட்டு மாறாதவனாக சேஷனை புத்திசாலித்தனமாக வணங்கி தீர்த்தத்தை முறையாக வழிபடும் மனிதன் விஷ்ணு லோகத்தை அடைவான். எனவே இங்கே புனித பானம் எடுக்கும் சடங்கு உத்தரவுகளின்படி செய்யப்பட வேண்டும். பிராமணர்களை குறிப்பாக அரவத்தின் வடிவில் உள்ள பாம்புகளாக வணங்கி தியானிக்க வேண்டும். தங்கம், சமைத்த அரிசி மற்றும் துணிகளை நேர்மையும் நம்பிக்கையும் உள்ளவர்கள் கொடுக்க வேண்டும். புனித ஸ்நானம், தான தர்மம் மற்றும் ஹரி வழிபாடு எல்லாவற்றிலும் எல்லையற்ற தகுதி இருக்கும். எனவே இந்த தீர்த்தம் பூமியில் விரும்பும் அனைத்து பொருட்களையும் எப்போதும் வழங்கும் ஒரு பெரிய தீர்த்தமாக மாறும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸ்ரவண மாதத்தில், அதாவது ஆடி மாதத்தில் பிரகாசமான பாதியின் 5ஆம் நாளில் பாம்புகள் கொண்ட ஒரு பெரிய திருவிழா
ஆதிசேஷ வழிபாட்டை முக்கிய நிகழ்ச்சியாக கொண்டு நல்லவர்கள் மிகுந்த முயற்சியுடன் கொண்டாட வேண்டும். அந்த பெரிய தீர்த்தத்தில் மனிதர்களால் திருவிழா கொண்டாடப்பட்டால், பாம்புகளின் வழிபாட்டுடன் பிராமணர்களுக்கு பரிகாரம் செய்தால் எல்லா சர்ப்பங்களும் மகிழ்ச்சியடையும், மனிதர்களை துன்புறுத்துவதில்லை. வைசாக மாதத்தில், அதாவது வைகாசி மாதத்தில் மன தெளிவுடனும் மன தூய்மையுடனும் இங்கு புனித நீராடுபவர்கள் நூற்றுக்கணக்கான கோடி கல்பங்கள் ஆனாலும் பூமிக்கு திரும்ப மாட்டார்கள். எனவே வைகாசி மாதத்தில் புனித நீராடல், தானம், ஹரி வழிபாடு மற்றும் குறிப்பாக பிராமணர்களின் பரிகாரம் ஆகியவற்றை ஆண்கள் மிகுந்த முயற்சியுடன் செய்ய வேண்டும். இவற்றை ஆண்கள் செய்தால் புனித ஸ்தலமானது விரும்பிய பலன்களை அளிக்கிறது. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பார்வையில் எவரேனும் ஒரு பால் கறக்கும் பசுவையும் அதன் கன்று மற்றும் அதற்குரிய ஆபரணங்களையும் இந்த சிறந்த தீர்த்தத்தில் தகுதியான பிராமணருக்கு கொடுத்தால் அவர் வசிக்கும் இடம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நித்திய லோகத்தில் இருக்கும். தீர்த்தத்தில் புனித நீராடுவதன் மூலம் ஒரு மனிதன் பரலோகத்தில் எல்லையற்ற ஆனந்தத்தை அனுபவிப்பான். இங்கு வைகாசி மாதத்தில் ஒரு பிராமண தம்பதிகளை ஆபரணங்கள் மற்றும் வஸ்திரங்களால் விசுவாசம் கொண்ட மனிதர்களால் லக்ஷ்மி நாராயணரை சாந்தப்படுத்தும் நோக்கத்திற்காகவும் குறிப்பாக அதிர்ஷ்டத்தை அடைவதற்காகவும் குறிப்பாகவே வணங்கப்பட வேண்டும். வைகாசி மாதத்தில் பூமியில் உள்ள அனைத்து தீர்த்தங்களும் ஒன்றாக சேர்ந்து இங்கு தங்குகின்றன. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே இங்கு குறிப்பாக வைகாசி மாதத்தில் நீராடினால் அனைத்து தீர்த்தங்களிலும் புனித நீராடின பெரும் பலன் கிடைக்கும். அகஸ்திய முனிவர் கூறினார். இதை கூறிய பிறகு, சிறந்த முனிவரே, தேவேந்திரன் சேஷனை இங்கு நிறுவினார். அதாவது அந்த புனித தீர்த்தத்தில் பூமியின் பாரத்தை நீக்கும் வல்லமை கொண்டவரும் சேஷத்தில் லக்ஷ்மண சுவாமியும் இணைந்தவர். லக்ஷ்மண சுவாமியை தன் வாகனத்தில் அமர வைத்து ஸ்வர்க்கத்திற்கு புறப்பட்டார். அன்றிலிருந்து அந்த தீர்த்தம் பெரும் புகழ் பெற்றது. வைகாசி மாதத்தில் தீர்த்தத்தின் மகிமை மிகவும் பெரியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஸ்ரவண மாதமான ஆடி மாதத்தில் பிரகாசமான பாதியில் 5ஆம் நாளில் பர்வண நாட்கள் போன்ற மற்ற சந்தர்ப்பங்களில் சஹஸ்ரதாரா தீர்த்தத்தில் விசேஷ புனித நீராட வேண்டும். மனிதன் ஸ்வர்க்கத்தை அடைவான். புத்திசாலி மற்றும் சிறந்த மனிதன் தீர்த்தத்தில் புனித நீராடுதல் மற்றும் தான தர்மங்களை தன் திறனுக்கு ஏற்ப முறையாக செய்கிறாரோ அவர் தூய்மையான ஆத்மாவாக மாறுவார். அவர் அளவற்ற இன்பங்களை அனுபவிப்பார். பக்தியால் அவர் அரவத்தின் சேஷத்தின் மீது உறங்கும் ஸ்ரீயப்பதியுடன் ஐக்கியம் அடைகிறார். 2ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.